அழகி என பெயர் சூட்டிய திரு தங்கர் பச்சானை விட, அந்த அழகிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர் திரு உதயகுமாரை விட, அந்த அழகியை தங்களுடைய காதலியாக ஆராதிக்கும் அழகர்கள் அனைவருக்கும் பார்த்திபனின் பணிவான வணக்கம். பிறந்தபோது வைக்கும் பெயர் வெவ்வேறாக இருந்தாலும், காதல் பிறந்த பின் நம் அனைவர் காதலியரின் பெயரும் ஒன்றேதான், அழகி. அப்படித்தான் அவள் தோன்றுவாள். அது அவளின் தோற்றம் அல்ல, அது நம் மனதில் உள்ள காதலின் தோற்றம். தோற்றம் மறைவு உடலுக்குத்தான், காதலுக்கு மறைவில்லை, தோற்றம் மட்டுமே. தோற்றும் அது மறைவதில்லை, எனவே தோற்றலே அதற்கில்லை. இப்படி காதலை பற்றி நம்ம அழகாக சொல்லிக்கிட்டே போகலாம். 22 வருஷம் கழித்து இன்னமும் அந்த காதல் நஞ்சு போகாமல், பிஞ்சு போகாமல். ஒத்த செருப்பில் நான் ஒரு வசனம் எழுதியிருப்பேன், இத்து போகிறத விட அத்து போகிறதே மேலு. ஆனால் இந்த காதல் மட்டும் அத்து போனாலும் இத்து போகாமல் இன்னமும் மனசோட உட்சுவர்களில் சிற்பமாக செதுக்கப்பட்டிருப்பது அழகி போன்ற படங்களால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற காதல் எவ்வளோ அழகானதுங்கிறது வெளிப்படுத்த ஏதுவாக இருந்தது. அப்படிப்பட்ட அழகி வருகிற 29ஆம் தேதி. கதை நாயகன் நானாக இருந்தாலும் இந்த படத்தோட நிஜநாயகன் இசைஞானி இளையராஜா அவர்கள்தான். கொண்டாட கூத்தாட ஒரு காதல் உலகம் காத்திருப்பது கண்முன் தெரிகிறது. வாங்க, உங்களோட சேர்ந்து நானும் படம் பார்க்க வரேன். காதலியை பார்க்கறதுக்கு யாருக்கு தான் கசக்கும்?